அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் தருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இறை தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வலிமை மிக்க ஆது சமுதாயத்தின் அழிவிற்கு பிறகு பல சமுதாயங்கள் இந்த பூமியில் வந்து சென்றிருக்கலாம் என்றாலும் ஆது சமுதாயத்திற்கு அடுத்து அல்லாஹ் பெயர் குறிப்பிட்டு கூறும் சமுதாயம் சமூது சமுதாயம். இவர்களும் ஆது சமுதாயத்தை போன்று சிலைகளை வணங்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். இவர்களின் சமுதாயத்தை சார்ந்த இவர்களது சகோதரரான நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே இறை தூதராக அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே அனுப்பினான். சமூக சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் சாலிஹை அனுப்பி வைத்தோம் என்றும் கூறுகின்றான். அவர்களை நோக்கி, என் மக்களே, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் இல்லை என்று கூறினார். ஆதி என்னும் மக்களுக்கு பின்னர் அவர்களுடைய பூமியில் உங்களை குடியேறச் செய்து அதற்கு உங்களை அதிபதிகளாக்கி வைத்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் அதன் சமவெளியில் மாளிகைகளையும் மலைகளையும் குடைந்து வீடுகளையும் அமைத்துக் கொள்கிறீர்கள். ஆகவே அல்லாஹுவின் இவ்வருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறியதை 7வது அத்தியாயம் 74வது வசனத்திலே பார்க்கலாம். சமூது சமுதாயம் வாழ்ந்த இடம் குர்ஆன் குறிப்பிடுகையில் அவர்கள் ஹிஜ்ர் ஊர்வாசிகள் என்று குறிப்பிடுகிறது. இவர்கள் வாழ்ந்த இடத்தை பற்றி திருமறை குர்ஆன் குறிப்பிடுகையில் அவர்கள் ஹிஜ்ர் ஊர்வாசிகள் என்று குறிப்பிடுகிறது. இவ்வாறே ஹிஜ்ர் என்னும் இடத்திலிருந்து சமூது என்னும் மக்களும் நம் தூதர்களை பொய்யாக்கி கொண்டிருந்தனர் என்று 15வது அத்தியாயம் 80வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் குறிப்பிடும் இந்த ஹிஜ்ர் என்ற ஊர் தற்போதும் உள்ளதா என்று ஆராயும் போது பின்வரும் வசனம் அதற்கு விளக்கத்தை தருகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் செய்து கொண்டிருந்த அநியாயங்கள் காரணமாக அழிந்து போன அவர்களுடைய வீடுகள் இதோ பாலடைந்து கிடக்கின்றன. அறியக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. 27வது அத்தியாயத்தின் 52வது வசனம். அல்லாஹ் இந்த வசனத்தில் அவர்கள் வீடுகள் இதோ பாலடைந்து கிடக்கின்றன என்று குறிப்பிடுகிறான். அப்படி என்றால் இன்றளவும் அவர்கள் வாழ்ந்த இடம், வசித்த வீடுகள் ஆகியன மனிதனின் படிப்பினைக்காக அவன் அறியும் விதத்தில் அவன் கண்ணு கெட்டும் தூரத்தில் தான் உள்ளது என்பதையும் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த விளக்கத்தின் அடிப்படையில் நபி அவர்களின் பொன்மொழிகளை ஆராயும் போது சமூது கூட்டத்தார் வசித்த ஹிஜ்ரி என்ற பகுதி மக்காவிற்கும் தபூக்கிற்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பகுதியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முறை மக்கள் தபூக்கு போரின் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சமூது கூட்டத்தார் வசித்த பூமியான ஹிஜ்ரி என்னும் பகுதியில் தங்கினார்கள். அங்குள்ள கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து அதனால் மாவு பிசைந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதியின் கிணற்றிலிருந்து இறைத்த தண்ணீரை கொட்டிவிடும்படியும் அதனால் பிசைந்த அந்த மாவை ஒட்டகங்களுக்கு தீனியாக போட்டுவிடும்படியும் கட்டளையிட்டார்கள். மேலும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகம் தண்ணீர் குடிப்பதற்காக எந்த கிணற்றுக்கு வந்து கொண்டிருந்ததோ அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளும்படி உத்தரவிட்டார்கள். இச்செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக சஹீஹுல் புகாரியிலே 3378 3379வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர் பிரதேசத்தை கடந்து சென்ற பொழுது அக்கிரமம் புரிந்தவர்களின் வசிப்பிடங்களில் அவர்களுக்கு கிடைத்த அதே தண்டனை உங்களுக்கு கிடைத்து விடுமோ என்று அஞ்சி பயந்து அழுதபடியே தவிர நுழையாதீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு அவர்கள் குதிரையின் சேணத்தின் மீது இருந்தபடியே தம் போர்வையால் தம்மை மறைத்து கொண்டார்கள். இச்செய்தியும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக 3380 381வது ஹதீஸாக சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், وإلى ثمود أخاهم صالحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره هو أنشأكم من الأرض واستعمر
வஸ்தஅமரக்கும் ஃபீஹா ஃபஸ்தஅஃபிரூஹு சும்ம தூபு இலைஹ் இன்ன ரப்பி கரீபும் முஜீப். இன்னும் சமூக கூட்டத்தினர்கள் அவர்கள் சகோதரர் சாலிஹை நாம் தூதராக அனுப்பினோம். அவர் சொன்னார், என் சமூகத்தாரே, அல்லாஹ்வே நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அவனே உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கி அதிலே உங்களை வசிக்க வைத்தான். எனவே அவனிடமே பிழை பொறுக்க தேடுங்கள். இன்னும் பாவ மன்னிப்பு கேட்டு அவன் பக்கமே மேலுங்கள். நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றான், நம் பிரார்த்தனைகளை ஏற்பவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார்கள். 11வது அத்தியாயத்தின் 61வது வசனம். அதற்கு அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அடுத்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். காலு யா சாலிஹ் கத் குன்த ஃபீனா மர்ஜுவன் கபில ஹாதா அதன்ஹானா அன் நஅபுத மா யஅபுது ஆபாவுனா வ இன்னனா லஃபி ஷக்கின் மிம்மா ததுஊனா இலைஹி முரீப். அதற்கு அவர்கள், சாலிஹே, இதற்கு முன்னரெல்லாம் நீர் எங்களிடையே நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர். எங்களுடைய மூதாதையர்களை எதை வணங்கினார்களோ அதை விட்டும் தடுப்பதற்கு, அதை வணங்குவதை விட்டும் எங்களை விளக்குகிறீரா? மேலும் நீர் எங்களை எதன் பக்கம் அழைக்கிறீரோ அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள். 11வது அத்தியாயத்தின் 62வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என் சமூகத்தாரை நீங்கள் கவனித்தீர்களா? நான் என் இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சியை பெற்றிருக்க, அவன் தன்னிடமிருந்து எனக்கு ரஹ்மத்தும் அருளும் வழங்கியிருக்க, நான் அவனுக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வை விட்டும் எனக்கு உதவி செய்பவர் யார்? நீங்களோ எனக்கு இழப்பை தவிர வேறு எதை அதிகப்படுத்த முடியும்? ஆக இவ்வாறு இழப்பை தவிர வேறு எதையும் அதிகமாக்கிவிட மாட்டீர்கள் என்றும் கூறினார். ஆக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல முறையில் அந்த மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனால் அதை அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அதற்குரிய காரணம், சாலிஹ் நபியின் சமுதாயமான சமூக கூட்டத்தினர் மிக மிக சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது. இங்கு உள்ள சுகபோகங்களில் என்றென்றுமே அச்சமற்று வாழ விட்டு வைக்கப்படுவீர்களா? இங்குள்ள தோட்டங்களிலும் நீர் ஊற்றுகளிலும் குலை குலையாக தொங்கும் பேரிச்சன் தோப்புகளிலும் விவசாய பண்ணையிலும் விட்டு வைக்கப்படுவீர்களா? திறமைசாலிகளாக மலைகளை குடைந்து வீடுகளை அமைக்கிறீர்கள், அதில் என்றென்றுமே தங்கி இருக்க நீங்கள் விட்டு வைக்கப்படுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். 26வது அத்தியாயத்தின் 146 முதல் 149 வரை உள்ள வசனங்களில். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதி என்னும் மக்களுக்கு பின்னர் அவர்களுடைய பூமியில் உங்களை குடியேறச் செய்து அதற்கு உங்களை அதிபதியாக்கி வைத்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் அதன் சமவெளியில் மாளிகைகளையும் மலைகளை குடைந்து வீடுகளையும் அமைத்துக் கொள்கிறீர்கள். ஆகவே அல்லாஹ்வின் இவ்வருக்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். மேலும் பூமியில் கடுமையாக விசமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்றும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து கூறினார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பதற்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் மிகுந்த செல்வாக்குடையவராகவே வாழ்ந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் தம் பிரச்சார பணி மேற்கொள்ள வேண்டிய நபித்துவத்தை அல்லாஹ் வழங்கினான். அந்த சமயத்தில் சுகபோக வாழ்க்கையில் மூழ்கியிருந்த அவரது சமுதாய மக்கள் அவரை ஏற்க மறுத்தனர். அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு சில பலவீனமான ஏழைகள் மட்டுமே அவரை முதலில் நம்பிக்கை கொண்டனர், ஏற்றுக்கொண்டனர். அதற்கு அவருடைய மக்களில் கர்வம் கொண்டிருந்த தலைவர்கள் தங்களை விட தாழ்வானவர்கள் என எண்ணிக்கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து கேட்கின்றார்கள் இவ்வாறு: قال الملأ الذين استكبروا من قومه للذين استضعفوا لمن آمن منهم أتعلمون أن صالحا مرسل من ربه قالوا إنا بما أرسل به مؤمنون. அதற்கு
அவருடைய மக்களில் கர்வம் கொண்டிருந்த தலைவர்கள் தங்களை விட தாழ்வானவர்கள் என எண்ணிக்கொண்டிருந்த நம்பிக்கையாளர்களை நோக்கி, நிச்சயமாக இந்த சாலிஹ் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவர் கொண்டு வந்த தூதை நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு கர்வம் கொண்ட அவர்கள் அந்த நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் நம்பியவற்றை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கின்றோம். கால அல்லதீன ஸ்தக்பரு இன்ன பில்லதி ஆமன்தும் பிஹி காஃபிரூன். அதற்கு கர்வம் கொண்டவர்கள் அந்த நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் நம்பியவற்றை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று கூறினார்கள். 7வது அத்தியாயத்தின் 75-76 வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சுகபோக வாழ்க்கையில் மதிமயங்கி ஷைத்தானின் உற்ற நண்பர்களாக மாறி வாழும் தமது சமுதாய மக்களை நினைத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த வேதனை கொள்ளலானார். அல்லாஹுவை மறந்து சிலைகளை வணங்குவதிலேயே மூழ்கி தலைத்த அந்த மக்களை நேர்வழிப்படுத்த பலவாறு முயன்றார். பல உபதேசங்களை அவர்கள் முன் எடுத்துரைத்தார். சாலிஹ் நபியை இறை தூதராக ஏற்க மறுத்த அந்த மக்கள், உம்மை போன்ற ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்றப் போவதில்லை என்றும் சாலிஹ் நபியை பெரும் பொய்யர் என்றும் கூறினர். சமூது என்னும் மக்களிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் அவர்களை நோக்கி, என் மக்களே, அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனே உங்களை பூமியிலிருந்து படைத்தான், அதிலேயே அவன் உங்களை வாழவும் செய்திருக்கின்றான். ஆதலால் நீங்கள் அவனிடமே மன்னிப்பு கோரி மீண்டு அவன் பக்கமே திரும்புங்கள். நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக சமீபமானவன், பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவன் என்று கூறினார். அதற்கு அவர்கள் சாலிஹ் நபியை நோக்கி, சாலிஹே, இதற்கு முன்னர் எல்லாம் நீர் எங்களிடம் நம்பிக்கைக்கு பாத்திரமுடையவராக இருந்தீர். எங்கள் மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை நாங்கள் வணங்கக்கூடாது என்று நீர் எங்களை தடை செய்கிறீரா? நீர் எங்களை எதனளவில் அழைக்கிறீரோ அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்திலே இருக்கிறோம் என்று கூறினார். ஆக ஏற்கனவே வசனத்தை நாம் பார்த்திருந்தாலும் இந்த நேரத்திலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை எவ்வாறெல்லாம் அழைத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சாலிஹ் நபியை ஒரு சமுதாயம் பொய்யரென தூற்றியது. இவ்வாறே சமூது என்னும் மக்களுக்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் நபியை அவர்கள் பொய்யாக்கியதுடன், நம்மில் உள்ள ஒரு மனிதனையா நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் வழிகேட்டில் சென்று சிரமத்திற்குள்ளாகி விடுவோம் என்றும் கூறினார்கள். நமக்கு மத்தியில் நம்மை தவிர்த்து இவர் மீதுதான வேதம் இறக்கப்பட்டது? மாறாக இவர் பெரும் பொய் சொல்லும் இருமாப்புடையவராக இருக்கின்றார் என்றும் அவர்கள் கூறினார்கள். 54வது அத்தியாயத்தின் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். இவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக அல்லாஹ் பின்வருமாறு பதிலளித்தான். பொய் சொல்லும் இருமாப்பு கொண்டவர் யார் என்பதை வெகு விரைவில் நாளைய தினமே அறிந்து கொள்வார்கள். ஆகவே அவர்களை சோதிப்பதற்காக உண்மையாகவே ஒரு பெண் ஒட்டகத்தை நாம் அனுப்பி வைப்போம். ஆகவே சாலிஹ் நபியே, நீர் பொறுமையாக இருந்து அவர்களை கவனிப்பீராக. 54வது அத்தியாயத்தின் 24, 26, 27வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அவர்களுக்கு அத்தாட்சியாக பெண் ஒட்டகம் வந்தது. அதை அவர்கள் எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், இன்னும் வரும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.